நாம் திரையில் பார்க்கக்கூடிய காட்சிகள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அதே போன்று தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா, அமைச்சரவையைச் சேர்ந்த அமைச்சர்கள் கவிஞர் வைரமுத்து, நடிகர் ரஜினிகாந்த், அதே போன்று தோழமை கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிகழ்வு தொடர்பான நேரலை காட்சிகளை பார்த்து வருகிறோம். ஏற்கனவே கடந்த 2021ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியானது அமைந்த பிறகு சட்டமன்றத்தில் 110 விதியின் கீழ் இது தொடர்பான ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருந்தார். அது தொடர்பான நிதியும் ஒதுக்கி ஒரு முக்கிய அறிவிப்பினை வெளியிட்டிருந்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பொதுப்பணித்துறை இந்த பணிகளை மேற்கொண்டு வந்தது. இந்த நிலையில் தற்பொழுது பணிகள் அனைத்தும் முடிவுற்ற நிலையில் தற்பொழுது நடந்து முடிந்த அந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் சட்டமன்றத்தில் இதற்கான ஒரு அழைப்பினை விடுத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இது ஒரு பெரிய விழாவாக அல்லாமல் ஒரு நிகழ்ச்சியாக இதனை செய்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். அனைத்து எதிர்க்கட்சி, ஆளும் கட்சியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், எதிர்க்கட்சி தலைவர்கள், அதே போன்று தொண்டர்கள், தோழமை கட்சிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும், பொதுமக்களுக்கும் அழைப்பு விடுத்திருந்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அந்த நிகழ்வு தற்பொழுது நடைபெற்று வருகிறது. களத்தில் இருக்கிறார் எமது செய்தியாளர் சதீஷ் முருகன். அவரிடம் பேசுவோம். ஓவர் டு யூ சதீஷ் முருகன். யாரெல்லாம் இப்ப இந்த நிகழ்வில் கலந்துகிட்டு இருக்கிறாங்க, முழு விவரங்கள் என்ன? புதுப்பிக்கப்பட்ட அண்ணா நினைவிடம், முன்னாள் முதலமைச்சர் மு. கருணாநிதியினுடைய நினைவிடம் ஆகிய இரண்டு திறப்பு விழா நிகழ்ச்சியில தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சற்று நேரத்துக்கு முன்பாக கலந்து கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்காக முக்கிய நபர்கள் முக்கிய நடிகர் ரஜினிகாந்த், வைரமுத்து உள்ளிட்ட திரைத்துறையினரும், அதே போல திமுக தோழமை கட்சியினுடைய தலைவர்கள் வைகோ, முத்தரசன் உள்ளிட்ட மூத்த அரசியல் தலைவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார். இது தவிர சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் போன்ற பல்வேறு துறையை சேர்ந்த நபர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். நினைவிடம் அமைந்திருக்கக்கூடிய முகப்பிலேயே முக்கிய நபர்கள், அதாவது முக்கிய விஐபிகள் வந்து இருக்கக்கூடிய அவர்கள் அமர்ந்து இந்த பல்வேறு நிகழ்ச்சிகளை காணுவதற்கான டிஜிட்டல் முறையில அந்த திரைக்காட்சியானது அந்த அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சியின் மூலமாக, திரையின் மூலமாக அவர்கள் இந்த நிகழ்ச்சிகளை காணுவதற்கான ஏற்பாடு செய்யப்படுகிறது. மிக முக்கியமாக இந்த மொத்தமும் 2 நினைவிடங்கள் சேர்த்து 10 ஏக்கர் உள்ள இந்த நினைவிட பகுதியில 2.21 ஏக்கர் பரப்பளவுல முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியினுடைய நினைவிடம் என்பது நிறுவப்பட்டிருக்கிறது, அமைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு சர்வதேச தரத்துல இந்த சிறப்பு அம்சங்கள், தொழில்நுட்பங்கள், நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இந்த நினைவிடம் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த நினைவிட திரைப்புழா நிகழ்ச்சியில முதலமைச்சர் கலந்து கொண்டிருக்கிறார். சட்ட நேரத்தில் அந்த நிகழ்ச்சிகள், அதாவது குறிப்பிட்ட அண்ணா நினைவிடத்தை திறந்து பிறகு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியினுடைய நினைவிடத்தில் திறந்து வைத்தார். புதுப்பிக்கப்பட்ட அண்ணா சதுக்கம் என்று வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதியில உள்ளே நுழைந்ததும் வலதுபுறமும் 2 தமிழ் அறிஞர்களுடைய சிலைகள், முழு திருவுருவ சிலைகள் வைக்கப்பட்டுள்ளன. இளங்கோவடிகள் மற்றும் கம்பர் ஆகிய சிலைகள் வைக்கப்பட்டுள்ளது. உள்ளே நுழைந்ததும் நேரடியாக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அமர்ந்து எழுதி போன்ற சிலையும் வைக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக அண்ணா அண்ணா நினைவிடத்திலேயே 3 பிரம்மாண்ட வளைவுகளை கொண்டு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியுடைய புகைப்படம் அமைத்து பொறிக்கப்பட்ட புகைப்படத்தின் முன்பு கருப்பு மார்பிள் நிறத்திலான அவரது நினைவிட சமாதி அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3 வளைவிலும் கலை, இலக்கிய, அரசியல் ஆகிய 3 துறைகளிலும் அவர் வல்லுநர், சிறப்பு வாய்ந்த வல்லுநராக திகழ்ந்ததன் அடிப்படையில் அந்த 3 பிரம்மாண்ட மார்பிள் கொண்ட வளைவுகள் அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த தொடர்ச்சியாக நினைவிடம் அமைந்திருக்கக்கூடிய அடித்தளத்துல பல்வேறு 20,000 அடி பிரம்மாண்டமான அவரது அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் பல்வேறு தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டு அவருடைய சாதனைகள், சாதனைகளை விளக்கும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து அவருடைய சாதனைகள் விளக்கக்கூடிய சிறப்பு 3D காட்சிகள், அதே போன்று அவரோட எழுதிய நூல்கள், அந்த நூல்களுடைய விவரங்களை டிஜிட்டல் முறையில் தெரிந்து கொண்டது. அதே போல நவீன முறையில் தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்தரத்தில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி சிலை இருப்பது போன்ற அந்த வடிவமைப்பு உடனடியாக அவருடன் நின்று கொண்டு புகைப்படம் எடுப்பதற்கான தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி போன்ற பல்வேறு சிறப்பு அம்சங்கள் இந்த நினைவிடத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நினைவிட சிறப்பு நிகழ்ச்சிக்கு பிறகாக அறிவிப்பு, அதாவது ஒரு மணி நேரத்துக்கு 100 நபர்கள் என்று பொதுமக்களை அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைய தினம் அந்த பொதுமக்கள் அனுமதியும் முக்கிய நபர்கள் மட்டுமே பார்வையிடுவதற்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் திறந்து வைத்த பிறகு அடுத்த வாரத்தில் இந்த பொதுமக்களுக்கு அனுமதி நினைவிடத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில இந்த பல்வேறு சிறப்பு அம்சங்கள் கொண்ட நினைவிடத்தை முதலமைச்சர் நினைவிடத்திலிருந்து தொடங்கி கடந்தே வந்து இந்த நினைவிடங்களை திறந்து வைக்கக்கூடிய ஆட்சிகளை நம்மால் பார்க்க முடியும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.